அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரும் வாய்ப்பை பெற்றுள்ளார் கமலா ஹாரிஸ். இவரது பின்னணி பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவில் துணை அதிபர் பதவிக்கு வந்த முதல் பெண், முதல் கருப்பினத்தவர், முதல் தெற்காசிய அமெரிக்கர் என்ற பெருமைக்குரியவர் கமலா ஹாரிஸ். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அவர் இப்போது முதல் பெண் அதிபராக வரலாற்று சிறப்பு கிட்டியுள்ளது. கமலா ஹாரிஸ் 1964ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் உள்ள ஓக்லாந்தில் பிறந்தவர். இந்தியாவைச் சேர்ந்த புற்றுநோய் ஆராய்ச்சியாளரான ஷியாம்லா கோபாலன் மற்றும் ஜமைக்காவைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர் டொனால்ட் ஹாரிஸ் தான் கமலாவின் பெற்றோர். மாயா என்ற சகோதரியும் உண்டு. அரசியல், அறிவியல் மற்றும் பொருளாதாரத்தில் தேர்ச்சி பெற்றவர் கமலா ஹாரிஸ். 1983ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக பல நாட்கள் போராட்டத்தில் பங்கேற்றவர். ஹோவர்டில் பட்டம் பெற்ற பிறகு 1989இல் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். ஓக்லாந்தில் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்கும் வழக்கறிஞராகவும் பணியில் சேர்ந்தார். மனித உரிமைகள் செயல்பாட்டின் பின்னணியில் இருந்து வந்த கமலா ஹாரிஸின் அரசியல் வாழ்க்கை சான் பிரான்சிஸ்கோவில் மாவட்ட வழக்கறிஞரான போது தொடங்கியது. 2003ஆம் ஆண்டில் அதற்கான தேர்தலில் வெற்றி பெற்று மாவட்ட வழக்கறிஞர் பதவிக்கு வந்த முதல் தெற்காசிய மற்றும் கருப்பின பெண்ணாக கமலா ஹாரிஸ் அடையாளம் காணப்பட்டார். ஜனநாயக கட்சியின் பராக் ஒபாமாவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டதன் மூலம் கமலா ஹாரிஸ் அவருடன் அரசியல் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். அதன் மூலம் 2010ஆம் ஆண்டில் கலிபோர்னியா மாகாணத்தின் அட்டர்னி ஜெனரலாக உயர் பதவியையும் வகித்தார். 2016ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் நடந்த அமெரிக்க செனட் சபை தேர்தலில் 62% வாக்குகளை பெற்று கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றார். மரண தண்டனை மற்றும் ஓரினச் சேர்க்கை திருமணம் குறித்த கமலா ஹாரிஸின் நிலைப்பாடுகள் 2019இல் அதிபர் தேர்தலில் களமிறங்க முயற்சித்த போது தடைக்கல்லாக இருந்தது. பிறகு 2020இல் பைடன் அதிபரான போது கமலா ஹாரிஸ் துணை அதிபரானார். குடியேற்ற பிரச்சனைகள், மனித உரிமைகளில் கவனம் செலுத்தினார். ஜனநாயக கட்சிக்கும் பெண்கள், இளைஞர்களுக்கு முக்கிய வழக்கறிஞராக இருந்து வரும் கமலா ஹாரிஸுக்கு அதிபராகும் வரலாறும் வாய்த்திருக்கிறது. நீங்கள் பல விஷயங்களை செய்வதில் முதல் நபராக இருக்கலாம், ஆனால் கடைசியாக இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தனது தாய் கூறிய வரிகளை முக்கிய தருணங்களில் கமலா ஹாரிஸ் மேற்கோள் காட்டுவார். அது மீண்டும் ஒருமுறை ஒலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.